உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தைரியம், தன்னம்பிக்கை, விவேகம், இந்த 3 செயல்பாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களான மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு வருடங்களிலும் தமிழ் புத்தாண்டு உறுதியாக வரும். ஆனால் இந்த வருடத்தில் தான் உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகனான சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ள நுழையும் காலம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே. ஆனால் இந்த வருடம் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் சேர்ந்து இணைந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பங்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு 2க்குரிய மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் இணைந்து இந்த புத்தாண்டு ஆரம்பமாகிறது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது உண்மை. 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. மேசராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு, வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் சந்திச்சிட்டீங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை அல்லது ஏதாவது ஒரு இடத்துல துரோகம் இல்லை அப்படின்னா கூட சரின்றலாம். ஆனால் எல்லாருமே உங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவர்களாலேயே நீங்கள் பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள் எவ்வளவோ. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உறுதியாக ஆனி மாதத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய லைஃப்பில் சூப்பரான மாற்றம் வரும். உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல நம்முடைய குரு பகவான் உச்சம் நிலைக்கு செல்லும்போது, குரு பகவான் நம்மளுடைய கடகராசியில் உச்சம் அடைவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ உச்ச நிலைக்கு குரு பகவான் செல்லும் இந்த வருடத்தின் பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும். குரு பகவான் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, குரு பகவான் இந்த சனி பகவானால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க பாதிப்பை டோட்டலாக என்ன பண்ண போகிறார், ஸ்டாப் பண்ண போகிறார். ஏன்னா பொதுவாகவே மேசராசிக்காரங்க எந்த கிரகத்தால் அதிகமாக பாதிப்படைவீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் மூலமாக தான். என்ன சனி பகவான் பாதிப்பையும் கொடுத்துருப்பாரு. இதில் இன்னொரு விஷயமும் சூட்சமாக சொல்லலாம். ஒன்று உங்கள் கூட இருந்தவங்களுடைய சுயநலங்கள் தெரியாமல் நீங்கள் பழகிட்டே இருந்தீங்களா, யார் யார் எப்படி, யார் யார் உண்மையான கேரக்டர் இருக்கா, யார் யார் போலியான கேரக்டர் இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் அவங்கள முழுமையாக நம்பி அவங்களுக்காக உங்களுடைய நேரம், காலம், அதே போல் உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இப்போ ஏமாளியாக உட்காந்துருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி. உங்க கூட இருந்த யாருமே உண்மையாக இல்லைன்னு நிரூபித்து காட்டாரா இல்லையா? இப்போ இந்த 3 வருஷத்தில் உங்கள் கூட ஒட்டின அட்டைப்பூச்சி எது, உங்கள் கூட உண்மையாக இருந்த உறவு எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவானுக்கு நன்றி சொல்லணும். இனிமே
சனி பகவான் தாக்கம் எதுவும் கொடுக்காம, அப்படி டெஸ்ட் எதுவும் பண்ணாமல் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து பெஸ்ட்டாக செய்யக்கூடிய வாழ்க்கை இந்த புத்தாண்டு முதல் ஆரம்பம். ஆனி மாதம் முதல் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். இரண்டாவது, திருமணம் முடியலை, திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை உறுதியாக சிறப்பாக இருக்க போகுது. அதே போல் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க, ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த மன அழுத்தம் சரியாகி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. வயதுக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொள்ளுங்கள், தவறாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு. அதேபோல் மேசராசி என்பர்களை யாராச்சும் காதல் திருமணம் முடிக்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க. கடந்த காலங்களில் பல மேசராசி என்பர்களுக்கு காதல் கட்டாயிருக்கும். சில அன்பர்கள் போராடி இருப்பீங்க உங்கள் காதலை வெற்றி பெறுவதற்கு. உங்களுடைய உண்மையான காதலை நீங்கள் போராடி இருப்பீங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக யார் கொடுக்க போகிறா? நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இருந்தாலும் காதலில் சிறு சிறு சச்சரவு இருக்கும். ஏன்னா கேது 5ல் உட்காந்துருக்கார். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்கள் ஃபேமிலிகிட்ட உங்கள் அப்பா அம்மாட்ட எடுத்து சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கணும். அவசரப்பட்டு அவங்கள மீறி கல்யாணம் முடிக்க வேண்டாம். அதே போல் ராகு 11ல் அமர்ந்திருக்கிறார். ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர் யோகத்தை கொடுப்பார், உண்மைதான். ஆனால் குரு பார்வை இல்லை. எப்போ? ஆனி மாதத்துக்கு மேலே குரு பார்வை கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? யார் என்ன சொல்லி உங்களை உசுப்பேற்றி விட்டாலும் சரி, 10 ரூபா போட்டால் 100 கிடைக்கும், 100 போட்டால் 1000 கிடைக்கும், லட்ச ரூபா போட்டால் கோடி ரூபா கிடைக்குன்னு உங்களை மாய வலையில் பின்னி வந்து உட்காருவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பொருளாதாரத்தில் நல்லா இருக்க போகிறீங்கன்னு உறுதி. அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களை டாமினேட் பண்ணுறக்கே வருவாங்க. தயவு செய்து சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியில் விழுந்து கொள்ளாமல் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த வருடம் புத்தாண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.